அன்புவால அடுத்தடுத்து இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்பத்துல இருந்த மாரி, அதாவது அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கயல் எப்படி இந்த குடும்பத்துக்காக போராடுனாங்களோ, அந்த அளவுக்கு போராடினாலும் பரவால்ல. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா போராடினாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லா செலவும் போக, மீதி ரூ. 3000 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து குடும்பத்துக்காக குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் அன்பு சொன்ன விஷயத்த எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, காமாட்சிக்கு கஷ்டமாவே இருந்தாலுமே கூட, கையில இருந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் விடுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து அந்த பணத்த வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அதே மாரி நம்ம மூர்த்தி. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சொல்லிட்டாரு. ஆனா, இப்போ நம்ம அன்பு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் நம்ம மூர்த்தியோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? தனம். அவங்க வந்துட்டு என் புருஷன் எதுக்காக என் புருஷன் மட்டும் இந்த குடும்பத்துக்காக உழைக்கணும். அவரும் இந்த வீட்டு அதாவது அன்பும் இந்த குடும்பத்தோட மகன் தானே. இந்த குடும்பத்துக்காக அவரு எவ்வளவு குடுக்குறாரோ அவ்வளவுதான் நாங்க குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயல்கிட்டயும் அதே மாரி எழில்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அந்த வண்டிய வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்க சொல்லலாம் அப்படின்ற மாரி தான் வந்தாங்க. அதுக்குள்ள இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நீங்க எல்லாருமே இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க சம்பாதிச்சு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செலவுக்கே சரியா போகுது. இதுக்கு மேலயும் இந்த வீட்ல இருந்தா கண்டிப்பா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்களா போய் தான் ஆகணும். எல்லா பணத்தையும் இந்த வீட்டுக்கு குடுத்துட்டு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக எதுவுமே எடுத்து வச்சுக்காம இருக்கணுமா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல நாங்க இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, நாங்க 2 பேரும் தனி குடித்தனம் போறோம் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனத்தோட வாயிலிருந்து எந்த வார்த்தை வரக்கூடாதோ, அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சு. நம்ம கையில எளிதும் எவ்வளவோ இத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே இவங்களால செய்ய முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம கையில இருந்துட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மூர்த்தி கிட்டயும் அதே மாரி மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தயாரா தான் இருக்காரு இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக. பட் அவங்க பொண்டாட்டி, உங்களுக்கு பொண்டாட்டியும், புள்ளையும் முக்கியமா? இல்ல இந்த குடும்பம் முக்கியமா? அப்படின்ற மாரி முடிவு பண்ணிக்கோங்க. அன்புக்கே இதுல எந்த ஒரு பங்கும் இல்லாத மாரி, எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாரி இருந்துட்டு இருக்கும்போது, நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது எதையுமே நீங்க குடுக்கக் கூடாது. அன்பு ரூ. 3000 குடுக்குறாரு அப்படின்னா, அதே ரூ. 3000 நீங்களும் குடுங்க. அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கையில இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. ஆளாளுக்கு தனித்தனியா போயிடக்கூடாது அப்படின்ற மாரி போராடிட்டு இருந்தாங்க. நம்ம எளிய இருந்துட்டு நம்ம 2 பேரும் தனி குடித்தனம் போயிடலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது கூட, நம்ம கையில இருந்துட்டு அவ்வளோ பொறுமையா ஹேண்டில் பண்ணி, எழிலோட மனச மாத்தி, இங்கேயே இருக்க வச்சாங்க. ஆனா, இப்போ நம்ம அன்புவும், இந்த தனமும் பண்ண வேலையால இந்த குடும்பமே 2ஆ பிரிய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ அன்பு பேசுனது எல்லாத்தையுமே கேட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.